யோ, ஜனநாயகன் படத்தை முழுசா பார்க்காம முஸ்லிம் எல்லாம் எங்க தளபதி எதிர்க்கிறீங்களா? வெக்கமா இல்ல? யோ திமுக பாய், ஜனநாயகன் படத்துல முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்டியிருக்காங்க. நேத்து முழுக்க வீடியோ போட்டிய. ஆமா, படத்தை தியேட்டர் பிரிண்ட்ல பாத்தியா? அதான் அண்ணனே HD-ல விட்டாயா? முழுசா பார்க்காம ஏன் அப்படி பேசுறீங்க? ஏய் இப்ப என்னதான்டா சொல்ல வர? படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல இந்து முஸ்லிம் ஒற்றுமை, மனிதநேயத்தை மகத்துவமா பேசிருக்காயா எங்க விஜயண்ணா. அவரு போய் அவசரப்பட்டு தப்பா பேசிட்டீங்களா? யோ ஏண்டா கிளைமேக்ஸ் சீன்ல மத ஒற்றுமை பேசினாரு. அந்த மத ஒற்றுமை தளபதி சொன்னதால நாங்க ஒற்றுமை ஆயிட்டோம் அப்படின்னு விஜய் புகழ் படுறதுக்காக அந்த சீன் வச்சிருக்காங்கடா. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்ப நான் ஒரு படம் எடுக்கிறேன்ப்பா. படத்தோட ஹீரோ பேரு அஜய். அவரு தன்னோட மனைவியை விட்டுட்டு ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவுல இருக்கிறாரு. தன்னோட பிள்ளைங்க, மனைவி இவங்க எல்லாம் விரட்டி விட்டுட்டு அந்த நடிகை கூட ஊர் ஊரா சுத்துறாரு. இப்படி காட்ட வேண்டியதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் சீன்ல வந்துட்டு அந்த ஹீரோ கிட்டயே சில நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு, அவர் நல்ல டான்ஸ்லாம் ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வச்சா நீ ஒத்துப்பியா? அது எப்படி? படத்தோட ஆரம்பத்துல ஃபுல்லா நல்லா வசதி ஏத்திட்டு கிளைமேக்ஸ்ல சும்மா கண் தொடர்புக்காக ஒரு சீனை வச்சா நாங்க ஏத்துப்போமா? ஆடிடுவோம், ஆடிக்கினே இருப்போம். அந்த மாதிரிதான் இந்த படத்துல வில்லன் வந்து மக்களை கொல்றதுக்காக பாம்பு வைக்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த பாம்பு வைக்கிறவன் யாருன்னா தொப்பி போட்டுட்டு தொழு வச்சிருக்கக்கூடிய பாய் வந்து பாம்பு வைக்கிறான். அதுவும் அந்த பாய் சும்மாலாம் பாம்பு வைக்கிறான், இறைவனுக்காக பாம்பு வைக்கிறாராம். இப்படி சொல்ல வேண்டிய வன்மத்தெல்லாம் சொல்லிட்டு காட்ட வேண்டிய கன்றாவியெல்லாம் காட்டி முடிச்சு கிளைமேக்ஸ் சீன்ல வந்து மத ஒற்றுமையை காட்டுறோம். அந்த மத ஒற்றுமை கூட தளபதியோட புகழ் பாடுறதுக்காக மத ஒற்றுமை காட்சி வச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன உங்களை மாதிரி தற்கூறீங்களா? கரெக்டா தான் கேக்குறானுங்க. இருந்தாலும் படத்தை லீக் பண்ணி விட்டு எங்களை மாட்டி விட்டானே. இதுல கொடுமை என்ன தெரியுமா? வில்லன் வந்து இந்துக்களை மூலச்செலவு செஞ்சு அவங்க கையில எல்லாம் கன்னை கொடுத்து போய் முஸ்லீம்களை போய் சுடுங்க அப்படின்றான். இவங்கள கன்னை எடுத்துக்கிட்டு அவங்கள சுடுறதுக்காக போறாங்க. அங்க பார்த்தா முஸ்லீம்கள் ஆல்ரெடி பொருளோட கையில நிக்கிறாங்க, கன்னோட வெயிட் பண்ணிட்டு ரெடியா நிக்கிறாங்க. அப்ப இது மூலமா என்ன சொல்ல வரீங்க? முஸ்லீம்கள்லாம் வீட்டுல ஸ்டாக் வச்சிருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை டக்குன்னு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து சுட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? கடைசியா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன்ப்பா, விஜய் உண்மையாலே மத ஒற்றுமையை பத்தி பேசுறா இருந்தா திருப்பரங்குன்றத்துல பாஜக மத கலவரம் பார்த்தாங்கல்ல, அப்போ வந்து நின்றுக்க வேண்டியது தானே? இப்போ வரைக்கும் அவர் வாய் திறந்து பேசலையே. ஆனா அதே திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய மதுரையில முஸ்லிம்கள் பாம்பு வைக்கிற மாதிரி சீன் எடுக்கிறிய மனுஷனா இந்த விஜய்? என்னடா மேல இடத்து பேசுறது எல்லாம் திமுக சதி.